வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல்-ஹலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். லெப்டினன்ட் ஜெனரல் ஹிஸ் ஹைனஸ் ஷேக் நாசர் பின் ஹமத் அல் கலீஃபா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் ராயல் கார்ட் கமாண்டர் அலெக்சாண்டர் வெலிக்ஸ் கிரீன், பாதுகாப்பு கொள்கைக்கான செயல் துணை செயலாளர் பென் டெங்கில் அவர்களை சந்தித்தார். ஹிஸ் ஹைனஸ் ஷேக் நாசர் பின் ஹமத் பஹ்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பல்வேறு களங்களில் வலுவான உறவுகளை எடுத்துரைத்தார். இரு நாடுகளின் மற்றும் அவர்களின் மக்களின் நலன்களுக்கு சேவை செய்வதற்கு அமெரிக்காவுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான ராஜ்யத்தின் உறுதிப்பாட்டையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாரிஸில் நடைபெற்ற சிரியா தொடர்பான அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் ஜயானி பங்கேற்றார். அரபு மற்றும் மேற்கத்திய வெளியுறவு அமைச்சர்கள், அரபு லீக் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் GCC, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற இந்த மாநாட்டை பிரான்சின் ஐரோப்பா மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் பாரோட் தொகுத்து வழங்கியுள்ளார். சிரிய மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றவும் இறையாண்மை, நிலையான மற்றும் பிராந்திய ரீதியில் ஒருங்கிணைக்கப்பட்ட தேசத்தை கட்டியெழுப்பவும் சிரியாவின் இடைநிலை அதிகாரிகளை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டு ஜார்டனின் அகாபா மற்றும் சவுதி அரேபியாவின் ரியாத் ஆகிய இடங்களில் நடைபெற்ற முந்தைய கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த சந்திப்பு நடைபெற்றது. பஹ்ரைன் தேசிய நடவடிக்கை சாசனத்தை ஏற்றுக்கொண்டதன் 24வது ஆண்டு நிறைவை குறிக்கிறது. இது அவரது மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா தலைமையிலான ராஜ்யத்தின் விரிவான வளர்ச்சி செயல்முறைகளுக்கு அடித்தளம் அமைத்தல் ஒரு வரலாற்று மைல்கல்லாக கருதப்படுகிறது. ஹிஸ் மெஜஸ்டி மன்னர் அவர்கள் அரியணை ஏறியதன் வெள்ளி விழாவுடன் அவரது மாட்சிமையின் வளர்ச்சிக்கு முயற்சிகளின் தொலைநோக்கு தாக்கத்தை எடுத்து காட்டும் வகையில் தேசிய செயல் சாசனம் முன்னிலையில் நடைபெற்றுள்ளது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். தேசிய சைபர் பாதுகாப்பு மையத்தின் NCSCயின் CEO ஷேக் சல்மான் பின் மஹ்மத் அல் கலீஃபா ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாயில் நடைபெற்ற எதிர்கால அரசாங்கங்களை வடிவமைப்பது என்ற தலைப்பில் நடைபெற்ற உலக அரசாங்கங்கள் உச்சி மாநாடு 2025 பங்கேற்றார். இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அரசு தலைவர்கள், அரசு அதிகாரிகள், முடிவெடுப்பவர்கள் மற்றும் நிபுணர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். ஷேக் சல்மான் பின் மஹ்மத் டிஜிட்டல் பின்னடைவு
பின்னடைவை அரசாங்கங்கள் எவ்வாறு வலுப்படுத்த முடியும் என்ற தலைப்பில் ஒரு குழு விவாதத்தில் பங்கேற்றார். ஒழுங்குமுறை மற்றும் புதுமைகளை சமநிலைப்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் பின்னடைவை உறுதி செய்வதற்கான பஹ்ரைனின் உத்திகளை அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகத்தால் நடத்தப்பட்ட சிரியா மீதான அரபு மேற்கத்திய கூட்டு அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு புறம் வெளியுறவு மந்திரி டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ராஷித் அல் ஜரியானி பிரெஞ்சு சிந்தனையாளர் நிறுவனமான சோய்ச்சிலின் பிரதிநிதிகளை சந்தித்தார். பஹ்ரைனுக்கும் பிரான்சிற்கும் இடையிலான வலுவான உறவுகள் மற்றும் முக்கிய துறைகளில் குறிப்பாக பொருளாதார மேம்பாடு, முதலீடு மற்றும் கூட்டு திட்டங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் ராயல் கார்டன் தளபதியுமான ஹிஸ் ஹைனஸ் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் நாசர் பின் ஹமத் அல் கலீஃபா அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களான கரோல் மில்லர் மற்றும் ஜிம்மி பனாட்டே ஆகியோருடன் ஒரு சந்திப்பை நடத்தினார். இந்த சந்திப்பில் பஹ்ரைனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.